ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சமையலறை என்பது ஒரு சமையல் கலைஞருக்கு ஆய்வுகூடம் போன்றது. அங்கு அவர் தமது தயாரிப்பை வழங்குவதற்காக பல உபகரணங்களை பயன்படுத்துகிறார். எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த உபகரணத்தை பயன்படுத்த வேண்டும் என ஒரு செஃப் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் அந்த கருவிகள் தொடர்பிலும் அவற்றை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமானது. எனவே ஒரு சமையல் கலைஞர் பயன்படுத்தும் அடிப்படை கருவிகள் மற்றும் அவற்றை எவ்விதம் பயன்படுத்துவது பற்றி நாங்கள் பார்ப்போம். எல்லா நேரங்களிலும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் கைகளை நன்றாக கழுவியதும் ஒரு டிஷ்யூவை பயன்படுத்தி உங்கள் கைகளை நன்றாக துடைக்கவும். முதலில் ஒரு மேசையில் வெட்டுதல் பலகை அதாவது சாப்பிங் போர்டை எவ்வாறு சரியாக வைப்பது என்பதை பார்ப்போம். சில டிஷ்யூக்களை பயன்படுத்தி இவ்வாறு வைக்கவும். இல்லையெனில் நீங்கள் ஒரு துணியை பயன்படுத்தலாம். பின்னர் சிறு தண்ணீரை இப்படி தெளித்து கழுவி சுத்தம் செய்யப்பட்ட சாப்பிங் போர்டை அதன் மீது வைக்கவும். இந்த பலகை இப்போது அசையாமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கத்தியை எவ்வாறு சரியாக கையாள்வது என்பதை இப்போது பார்ப்போம். நீங்கள் 4 விரல்களை இங்கே இவ்வாறு வைக்க வேண்டும். உங்கள் கட்டை விரல் இந்த மாதிரி வைக்கவும். இந்த 3 விரல்களையும் இவ்வாறு வளைத்து கத்தியை எளிதாக கையாள நன்றாக அதனை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விரல்களை அழுத்தும் போது கட்டை விரல் இவ்வாறு வையுங்கள். மற்ற விரல்களை இப்படி வைக்கவும். இந்த வழியில் வெட்ட உங்கள் சிறிய விரலை பின்புறத்தில் வைக்கவும். நீங்களே காயப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெட்டுவது இப்படித்தான் பாருங்கள். நீங்கள் சமையலறை சுற்றி நடக்கும்போது கத்தியை இந்த மாதிரி வைத்துக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் கத்தியை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்கும் போது இப்படித்தான் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோவில் சமையலறையில் பயன்படுத்தப்படும் கத்திகளின் அடிப்படை வகைகளை உங்களுக்கு காட்ட உத்தேசித்துள்ளோம். இது போன்ற 1 டஜன் கத்திகள் உள்ளன. அந்த கத்திகள் என்ன, அவை எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்ப்பது பேரிங் நைஃப். கார்னிஷ் செய்வதற்கு கத்தி பயன்படுத்தப்படுகிறது. இது மென்மையான காய்கறிகள் மற்றும் பழங்கள், இஞ்சி, ஸ்ட்ராபெரி, பூண்டு போன்றவற்றை வெட்ட பயன்படுத்தலாம். ஆனால் கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற அடர்த்தியான காய்கறிகளில் இதை பயன்படுத்தக்கூடாது. யூட்டிலிட்டி நைஃப். இதனை பல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இது பழங்களை வெட்டுவதற்கும் மென்மையான சதைகளை வெட்டுவதற்கும் சாண்ட்விச்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படலாம். ஸ்டீக் நைஃப். ஸ்டீக் அல்லது சிக்கன் போன்றவற்றை வெட்ட இக்கத்தி பயன்படுத்தப்படுகிறது. சென்ட்ரோகோ நைஃப். இதன் பிறப்பிடம் ஜப்பான். இந்த கத்தியை இறைச்சி, மீன், காய்கறிகளை வெட்ட பயன்படுத்தலாம். ஸ்லைசிங், சாப்பிங், டைசிங் செய்யவும் பயன்படுத்தலாம். இதை பல்நோக்கு கத்தி என்று விவரிக்கலாம். இதுதான் செஃப் நைஃப். இதனை காய்கறிகளை டைஸ் செய்யவும் இறைச்சியை காப் செய்யவும் பயன்படுத்தலாம். பிரெட் நைஃப். அதிக அழுத்தம் இல்லாமல் எதையாவது வெட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக ரொட்டி துண்டுகள், மென்மையான பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வெட்ட பயன்படுத்தலாம். போனிங் நைஃப். இந்த கத்தி விளிம்புகளில் மெல்லியதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். கோழி இறைச்சி மற்றும் மீனின் தோலை உரிக்கவும், மாட்டிறைச்சி, பன்றிறைச்சி போன்றவற்றில் எலும்புகளிலிருந்து தசையை பிரித்தெடுக்கவும் உதவும். ஃபிலே நைஃப். இந்த கத்தி ஃபிலேட்டிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மீன் மற்றும் இறைச்சியில் ஃபிலேட் செய்யலாம். காவிங் நைஃப். வான்கோழி, ஹம், பன்றிறைச்சி அல்லது மாட்டிறைச்சி ஆகியவற்றை காவிங் செய்யும் போது இக்கத்தி பயனுள்ளதாக இருக்கும். ஸ்லைசிங் நைஃப். இதை சமைத்த இறைச்சி, மீன் போன்றவற்றை வெட்ட பயன்படுகிறது. கிளேவர் நைஃப். இது ஓரளவு பெரியது. இது பெரும்பாலும் இறைச்சியை வெட்ட பயன்படுத்தப்படுகிறது. टोमॅटो पोंकासයක් හදාගන්නේ කොහොමද කියලා පෙන්වන්න.
මුලින්ම හොඳින් හොදාගත්ත ටොමැටෝ டொமேட்டோ கொன்காசை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது பார்க்க போறோம். முதலில் உங்களுக்கு நன்றாக கழுவப்பட்ட 2 தக்காளிகள் தேவை. அதன் கண் பகுதியை இவ்வாறு அகற்ற வேண்டும். එක්ස් හැඩේ ආකාරයට කට් කරගන්න. பின்னர் அதை எக்ஸ் வடிவத்தில் சிறிதளவு வெட்டுங்கள். මේ කපාගත් තක්කාලි අර නිකලා මේ වගේ හොඳට වතුරක බොයිල් වෙන அடுத்து சிறிது தண்ணீரை கொதிக்க வைத்து தக்காளியை உள்ளே இவ்வாறு வைக்கவும். බොයිලින් බෝඩ් එකේ තප්පර 40ක් විතර තියාගන්න තක්කාලි. ඒ තියාගත්ත පස්සේ හොඳ අයිස් அவற்றை சுமார் 40 வினாடிகள் கொதிக்கும் நீரில் வைத்திருந்து விட்டு பின்னர் எடுத்து அவற்றை குளிர் நீரில் வைக்க வேண்டும். තක්කාලි ගෙඩිය පීල් කරගන්න කලින් අපි ග්ලව්ස් පාවිච්චි කරනවා. நீங்கள் தக்காளியை உரிப்பதற்கு முன்பு கையுறைகளை அணிய வேண்டும். தக்காளி தோலை அப்படியே அகற்றவும். உங்கள் கைகளையும் பயன்படுத்தலாம், அல்லது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கத்தியையும் பயன்படுத்தலாம். அதை நன்றாக உரிக்கவும். තක්කාලි ගෙඩිය අරගෙන முற்றிலும் உரிக்கப்பட்ட பின்னர் அது இப்படித்தான் இருக்கும். பின்னர் அவற்றை நன்கு சம பகுதிகளாக வெட்டுங்கள். ඊට පස්සේ මේකේ මේ ඇට ටික අයින් කරගන්න ඕන. හොඳට තක්කාලි මේ සම්පූර්ණයෙන්ම ඇට ටික விதைகளை அகற்றுங்கள். அவற்றை முழுவதுமாக அகற்றிய பின்னர் கட்டிங் போர்டை சுத்தப்படுத்தி விதை அகற்றப்பட்ட தக்காளி துண்டுகளை இவ்விதம் கியூப்ஸ்களாக வெட்டுங்கள். චොපින් බෝඩ් එක හොඳට ක්ලීන් කරගෙන மிகச் சிறியதாக இல்லாமல் சராசரி அளவில் வெட்டிக் கொள்ளுங்கள். කියුබ් ආකාරයට කපා ගන්නවා. දැන් මේ ආකාරයට මේ තක්කාලි ටික කපා ගන්නවා. කියුබ් එකක් හැදෙන්නේ ගොඩාක්ම පොඩි කන්නේ නැතුව සාමාන්‍ය ප්‍රමාණය. කපාගත් තක්කාලි ටික මේ විදිහට බෝල් එකට දාගන්නවා. இவற்றை ஒரு கிண்ணத்தில் போடவும். මේ සඳහා අවශ්‍ය බඩු සුදු ලුණු ගෙඩියක් ඒක බිග් එකක් இவற்றை உங்களுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், ලුණු මුලින් මේ විදිහට අයින් කරගෙන ඊට පස්සේ පිටිපස්ස පැත්ත මේ විදිහට කපා ගන්නවා. வெங்காயத்தை நன்றாக உரிக்கவும். හොඳින් ලුණු ගෙඩිය பின்னர் சிறிது துளசி இலை, ඊට පස්සේ ෆ්‍රෙෂ් බැසිල් සල්ට් ෆ්‍රෙෂ් තයිම් பின்னர் சிறிது துளசி இலை, බේ ලීව්ස් කොළ தைம், සෝල්ට් ඔලිව් ඔයිල් கருவேப்பிள்ளை, உப்பு, ක්‍රෂ් පෙපර් ஒலிவ் ஆயில், හොඳින් සෝදාගත් ලුණු ගෙඩිය අරගෙන மிளகுத்தூள், අවශ්‍ය ප්‍රමාණයට කපා ගන්න. හොඳින් හීනියට ෆයින් கழுவிய வெங்காயத்தை எடுத்து சிறிய துண்டுகளாக நறுக்கவும். ඊට පස්සේ සෝදාගත් ගාලික් ඒකත් මේ ආකාරයට පලා හොඳට chop பின்னர் பூண்டையும் அவ்வாறு சிறு துண்டுகளாக வெட்டவும். ගාලික හොඳටම ෆයින් හොඳටම chop කරගන්න. චූටිය කෑලි නෑ. ඊට පස්සේ ෆ්‍රෙෂ් බැසිල් එක අරගෙන මේ විදිහට කඩා ගන්න. பின்னர் புதிய துளசி இலைகளையும் නාරට අයින් தண்டு කරලා நீக்கி நன்றாக துண்டுகளாக நறுக்கவும். එකත් ෆයින් කපා ගන්න. ෆ්‍රෙෂ් තයිම් එකක් තරම් தைமையும் வெட்டவும். පොඩියට කපා ගන්න.
சிறிது சிறிதாக வெட்டவும். ඊට පස්සේ බලමු කොහොමද ටොමැටෝ කොන්කස් එක හදාගන්නේ කියලා. පාගත් තක්කාලි බැසිල් இப்போது டொமேட்டோ கொன்கோஸை எவ்வாறு செய்வது பற்றி பார்ப்போம். இங்கே வெட்டிய தக்காளி, துளசி இலை, தைம், கருவேப்பிள்ளை, பூண்டு, நறுக்கிய வெங்காயம், உப்பு, மிளகு, ஆலிவ் ஆயில் இருக்கின்றன. இப்போது தக்காளி கொன்காஸ் செய்வது எப்படி என்று பார்ப்போம். முதலில் பாத்திரத்தை சூடாக்கி அதில் சிறிது ஆலிவ் எண்ணெய் சேர்க்கவும். තෙල් එක මේට ලාවට රත් වෙගෙන ඉද්දි පොඩි සුවඳක් වගේ එනවා. நறுமணத்திலிருந்து எண்ணெய் சூடாக தொடங்குவது உங்களுக்கு தெரியும். ගත්ත ලුණු ටික பின்னர் நறுக்கிய வெங்காயம் மற்றும் பூண்டையும் சேர்க்கவும். එකතු කරලා පොඩි කපා டைம்ஸ் සල්ට් பின்னர் சிறிது துண்டாக்கப்பட்ட தைம் சேர்த்து நன்கு கலக்கவும். වැඩි මේව කර කරගන්න එපා. මේ විදිහට ඊට පස්සේ அதிகமாக கிளற தேவையில்லை. කීප කපාගත්ත තක්කාලි பின்னர் கருவேப்பிலை சேர்த்து வெட்டிய தக்காளி கியூப்ஸை போட்டு மெதுவான நெருப்பில் சமைக்கவும். මේ විදිහට ස්ලෝ ෆයර් එකේ කුක් කරගන්න. ඊට පස්සේ ලුණු ස්වල්පයක් பின்னர் சிறிது உப்பு, පොඩි කපාගත්ත බැසිල් மற்றும் துளசி, ගම්බිරිස් කුඩු மிளகு, මේ ආකාරයට හොඳින් කලවම් කරලා කුක් කරගන්න. எல்லாவற்றையும் சேர்த்து கலந்து நன்கு தாளிக்கவும். මේ හොඳට කුක් වුණාම හොඳට garlic herbs අර basil ඒවල හොඳට இது சமைத்தவுடன் பூண்டு மற்றும் துளசி போன்றவற்றின் நல்ல நறுமணத்தை உணர்வீர்கள். වෙලා තියෙනවා. நீங்கள் பார்க்க முடியும். ඕෆ් කරලා இது இப்போது கொதித்து வருகிறது. நன்றாக சமைக்க வேண்டும். நீங்கள் இப்போது அடுப்பை அணைத்து பாத்திரத்தை இறக்கி சுத்தமான ஒரு டிஷ்ஷில் அதனை இடலாம். මේ තමයි දැන් අපි හදාගත්ත tomato. எனவே இதுதான் எங்கள் தக்காளி கொன்கோஸ். The carrot has a much more interesting history than you கேரட், இதற்கு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கேரட் ஆரம்பத்தில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கவில்லை. வெள்ளை, ஊதா, இளஞ்சிவப்பு நிறங்களில் இருந்தன. சரி, கேரட் எப்படி ஆரஞ்சு நிறத்தில் வந்தது? 500 வருடங்களுக்கு முன்னர் ஹாலண்டில் விவசாயிகள் தமது கேரட்களில் சில அதிக பீட்டா கேரட்டின் காரணமாக லேசான ஆரஞ்சு நிறத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த காலப்பகுதியில் ஹாலண்டின் மன்னராக இருந்த வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச் தன்னுடைய பெயரில் உள்ள நிறத்தில் ஒரு காய்கறி இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் விவசாயிகள் ஆரஞ்சு நிறத்திலான கேரட்களை அதிக அளவில் பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே கேரட் ஒரு டச்சு தேச மரக்கறி. of orange carrots. So, when you eat a carrot these days, you are eating a patriotic Dutch vegetable. But in ஆனால் சமையலறையில் கேரட் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. கேரட்டை வெட்டும் முறை, சமைக்கும் முறைகளில் பல விதங்கள் இருக்கிறது. cutting it, cooking it. In today's video, we're going to look at carrot julienne. And for that, I have an expert who knows exactly how to do carrot julienne. ஜூலியான முறையில் கேரட்டை வெட்டுவது பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம். இவர் எங்களுக்கு அது பற்றி இப்போது விளக்களிக்கப் போகிறார்.
මුලින්ම අපි බලමු කැරට් කාලයක් හරියට පීල් කරගන්නේ කොහොමද කියලා. කැරට් ஒரு கேரட்டை சரியாக உரிப்பது எப்படி என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு கேரட்டை சரியாக உரிக்க நீங்கள் இதை போன்று மேலிருந்து தொடங்க வேண்டும். மேலிருந்து கீழாக சீவ வேண்டும். පල්ලෙහා ඉඳලා උඩ නෙමෙයි. මෙන්න මේ විදිහට හොඳට පීල් කරගන්න කැරට් කාලේ. கீழிருந்து மேலாக அல்ல, அதை நன்றாக உரிக்கவும். කැරට් ජූලියන් කපා ගන්න කියලා. මුලින්ම கேரட் ஜூலியன் பாணியை எவ்வாறு சரியாக வெட்டுவது என்பதை நாங்கள் இப்போது காட்டப் போகிறேன். ඒක කොහොමද කට් කරන්නේ? මෙන්න මේ ආකාරයට முதலில் அதை இங்கிருந்து வெட்டவும். දිගට இதை இவ்வாறு சரியாக வெட்டுவது என்று இப்போது பார்ப்போம். ஜூலியன் வெட்டுக்கு சுமார் 4 சென்டிமீட்டர். இதை வெட்டும்போது உங்கள் விரல்களில் மிகவும் கவனமாக இருங்கள். මෙන්න මේ විදිහට දැන් ජූලියන් කට් එක කපා ගමු. මේක කපා ගන්නකොට இப்படி ஜூலியன் கட்டை நாங்கள் வெட்டி விட்டோம். கவனம் சிதறக்கூடாது. ඒක ගැන විතරක් අවධානය යොදවලා වෙන ඒවා ගැන කල්පනා නොකර මේ ආකාරයට. මෙන්න මේ දැන් අපි කපා ගත්තේ මෙන්න මේ තමයි හරි විදිහට කපා ගන්න විදිය ජූලියන්. ஆகவே ஜூலியன் கட்டை நீங்கள் இப்படித்தான் சரியாக செய்ய வேண்டும். இதுதான் ஜூலியன் கட். දැන් අපි කරන්න යන්නේ இப்போது 5 அடிப்படை பிரெஞ்சு காய்கறி வெட்டுக்களை பார்க்க போகிறோம். ජාඩ්නිය කට් එක කපා ගන්න முதலில் ஜார்டினர் கட்டை எவ்வாறு வெட்டுவது என்று பார்க்கலாம். இந்த கேரட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதை வழக்கமாக 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக வெட்டுவோம். කපා මේ තියෙන්නේ ජාඩ්නිය කට් එක. இது ஜார்டினர் கட். இப்போது ஜூலியன் கட்டை பார்க்க போகிறோம். අපි බලමු කොහොමද ජූලියන් ஜூலியன் வெட்டுவதற்கு நாங்கள் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள කට්ටත් මේවා එක துண்டுகளை உருவாக்குவோம். ඒකත් සෙන්ටිමීටර් 4 පමණ දිගට කපා ගන්න. හොඳට මතක තියාගන්න කැරට් කපද්දී ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதிரி பக்கங்களில் அதை வெட்டி சதுரமாக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஜூலியன் கட். இதோ பாருங்கள் எவ்வளவு அழகாக வெட்டுகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும். තියෙන්නේ ජූලියන් කට් එක. இதுதான் ஜூலியன் கட். இப்போது மேசிடோயின் கட்டை பார்ப்போம். මැසිඩුවන් කට් එකත් ඒ වගේම அதுக்கு கரட்டை எடுத்து இப்படி வெட்ட வேண்டும். ඉතින් කපලා මේකට අපි කියනවා நாங்கள் இதை டைஸ் என்று அழைக்கிறோம். பிரெஞ்சு மொழியில் இதை மேசிடோயின் என்று சொல்லுவார்கள். இதை ஒப்பூட்டளவில் பெரிய டைஸ். මේ තියෙන්නේ මැසිඩුවන්. இதுதான் மேசிடோயின் கட். ගන්න යන්නේ அடுத்து புருனோய்ஸ் கட்டை பார்க்கலாம். ඉංග්‍රීසි இது ஒரு சிறிய டைஸ். කියලා. මේ ආකාරයට இதுதான் புருனோய்ஸ் கட். ඊට පස්සේ කපා ගන්නනේ அடுத்து பார்க்க போவது பேசான் கட். ඒකට මේ සාමාන්‍යයෙන් பேசான் வெட்டும்போது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொண்டிருக்காது. සර්කල් කපා ගන්න පුළුවන්. அவற்றை நாம் வட்டமாக, சதுரமாக அல்லது செவ்வகமாக எப்படியும் வெட்டலாம். මෙයාගේ ස්ක්වයර් பாருங்கள், හරி 4 සිදිර நான் செவ்வகமாகவும் வெட்டுகிறேன். ஆனால் அவற்றை ஒரு கோணத்தில் கூட வெட்டலாம். ඒ වගේම ඔය කපාගෙන ට්‍රයැන්ගල් කපා ගන්න පුළුවන් මේ විදිහට. දැන් මේ තියෙන්නේ செங்கோணமாகவும் வெட்டலாம். பார்த்தீங்களா?
இவை 5 அடிப்படை பிரெஞ்சு காய்கறி வெட்டுக்கள்: ஜார்டினியர், ஜூலியன், மேசிடோயின், புருனோயிஸ் மற்றும் ஃபேசன் கட். දැන් අපි මේ ප්‍රෝග්‍රෑම් அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நாம் அடிப்படை சமையல் கருவிகளை பார்ப்போம். ஒரு சமையல்காரராக நீங்கள் அடிப்படை சமையல் கருவிகளை பற்றி தெரிந்திருப்பது கட்டாயமாகும். இது ஸ்டுவர்ட் ஸ்பூன், காய்கறிகளை ஒரு வெஜிடபிள் ஸ்டாக்கிலிருந்து பிரித்தெடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் இது ஸ்பேட்டூலா, இது முக்கியமாக ஆம்லெட் போன்ற உணவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. මේ වගේ මේ තියෙන අපේ இது மெஷரிங் ஸ்பூன்ஸ், இது பல்வேறு அளவு டீஸ்பூன்களில் வருகிறது. டீஸ்பூன் 1, டீஸ்பூன் 2, டீஸ்பூன் 3 மற்றும் பல அளவுகளில் இவற்றை காணலாம். இது மற்றும் ஒரு கருவியாகும். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், இது ஐஸ்கிரீம் ஸ்கூப். இது கத்திரிக்கோல். அநேகமாக இது கோல் கிச்சன் மற்றும் பேக்கரி கிச்சனுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். விருந்தினர்களுக்கு சூப்களை பரிமாற நாங்கள் பயன்படுத்தும் சூப் பிளேடில் இது. ඒ වගේ මේ තියෙන රබර් ස්කේප් එක இது ரப்பர் ஸ்கேப் ஆகும். இது பெரும்பாலும் பேஸ்ட்ரி கிச்சனில் பயன்படுத்தப்படுது. இது கேக் ஸ்பெட்டூலா, ஐசிங் மூலம் ஒரு கேக்கை அலங்கரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. பேஸ்ட்ரி கிச்சனிலும் இது பயன்படுத்தப்படும். இதுபோல் இது உங்களில் பெரும்பாலும் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். இது ரோலிங் பின். ඊළඟට දැන් මම කරන්නේ පොටேட்டோ මෑෂරේ පාවිච්චි. அடுத்தது உருளைக்கிழங்கு மேஷரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இப்போது நான் சொல்லப் போகிறேன். இங்கே மெலோனிகா எனக்கு உதவியாக இருக்கிறார். இவை உருளைக்கிழங்கு. දැන් මම ඊළඟට කරන්න යන්නේ කොහොමද කියලා அடுத்து நான் ஜெஸ்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காண்பிக்கிறேன். நாம் பொதுவாக ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். எனவே இதை இப்படி பயன்படுத்த வேண்டும். පාවිච්චි කරන්නේ. මේ තියෙන පැරිසියන් இது பாரிசியன் ஸ்கூப். காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை ஸ்கூப் செய்ய இதை பயன்படுத்துகிறோம். மெலோனிகா இப்போது நாம் காய்கறிகளை எப்படி ஸ்கூப் செய்கிறோம் என்பதை காண்பிக்க போறார். මේ තියෙන කොරල් එක இது கோரல். இது காய்கறியை ஸ்கூப் செய்ய அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். உங்களில் பலருக்கு இந்த கருவி தெரிந்திருக்கும். இது தோலுரிக்கும் கருவி, பீலர். காய்கறி பழங்களில் தோலுரிக்க நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இதை நாம் மேலிருந்து கீழாக இப்படி இழுக்கும் போது அது தோலை உரிக்கிறது. පල්ලෙන් තමයි තියෙන්නේ. මේ තියෙන්නේ ග්‍රේටර් එක. இது ஒரு கிரேட்டர். இது காய்கறிகளை சீவ பயன்படுத்தப்படுகிறது. இவை டாங்ஸ். இது சமைத்த உணவை எடுக்க பயன்படுத்துகிறது. இல்லையெனில் நீங்கள் கையை சுட்டுக் கொள்ளலாம். මේ අල්ලන්න. මොකද නැත්නම් அதேபோல் இது விஸ்க். இதை சாஸ்கள், சூப்கள் மற்றும் பலவற்றை கலக்க பயன்படுத்துகிறோம். ඒ වගේ දෙයක තමයි මේක පාවිච්චි වෙන්නේ. இது ஸ்ட்ரெயினர், வடிகட்டி, சூப் போன்றவற்றை வடிகட்ட இதை பயன்படுத்துகிறோம். ඒ වගේ දෙයක් පෙරා ගන්න තමයි මේක පාවිච්චි කරන්නේ. இது மெசரிங் ஜக். எண்ணெய், பால், நீர் அல்லது தேவையான எதையாவது அளவிட இதைத்தான் பயன்படுத்துவோம். කිරි හරි වතුර හරි අවශ්‍ය විදිහට ප්‍රමාණයට දැනගන්නේ. இது பிளெண்டர். சூப்கள், ஜூஸ் மற்றும் பலவற்றை தயாரிக்க இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கேல், மின்னணு அளவுகோல். මේ තියෙන්නේ ෆුඩ් ප්‍රොසෙස් එක. මේක අපි இது எப்படி கிரேப் செய்வது என்று பார்ப்போம். இதுக்குத்தான் பேர் ஃபுட் ப்ராசஸர். බලමු කොහොමද ග්‍රේඩ් කරගන්නේ කියලා. මේ කැරට් එක දැම්මා. දැන් කැරට් එක මෙන්න මේ ආකාරයට இது ஃபுட் ப்ராசஸர். காய்கறிகளை கிரேப் செய்வது, வெட்டுவது போன்ற எதையும் செய்ய இதை பயன்படுத்தலாம். ඒවෙන් කොහොමද පාවිච්චි කරන්න විදිහ.